ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு இந்த பாட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாட் போடுங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் எஃப்எஃப்க்கும். ஸோ நீங்கள் எஃப்எஃப்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து நெக்ஸ்ட் பாட் போட முடியும் ரெக்கார்ட் பண்ணி. அண்டு இன்றைக்கி நான் லைவ் வருவேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம எது பேசணுன்னாலும் லாஸ்ட்டில் பேசிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன்? வந்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சுன்னா, டேவோட மனசுக்குள்ளே இப்போ நம்ம உண்மையாக தானே லவ் பண்ணோம், நம்ம எதுவும் வேறு எதுவும் பண்ணலையே அப்படின்னு வந்து டேவோட மனசுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக டேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ டேவும் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே வந்து எங்கே போயிட்டார்? வெளியே போயிட்டாருன்னு சொன்னேன்னா, ஸோ வெளியே போயிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ டேவும் வந்து பார்த்துட்டு, ஜிக்கி எதுக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி தள்ளாடி போகிறாரு. டேவும் அதை பார்த்துட்டு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு கையை வந்து கொடுக்குறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு செருகாண்டாயிட்டார். இங்கே பாரு, என்னை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இன்னி கிட்டேயே வர்றாது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அப்படியே கத்துறாரு. டேவும் அதை பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவான், இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு தயவு செஞ்சு தள்ளிப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேவும் வந்து அதை கேட்டுட்டு அப்படின்னு கொஞ்சம் வந்து தள்ளி போயிட்டாரு. ஜேகேவும் ஒரு மாதிரி தட்டு மாதிரி வந்து ரூமுக்கு போயிட்டாரு. டேவும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. என்னடா நான் பாவம் செஞ்சேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒன்றுமே அவருக்கு புரியலை. உட்காந்து அழுகிறாரு. சுத்தமாக முடியல டேவால். அவ்வளோ வந்து ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கார் அவர். இப்போ வந்து ஜிகேவும் டேவும் அங்கே அந்த ரூம்குள்ளே இருக்கா. ஜிகே வந்து அப்படியே உட்காந்துருக்காரு பெட்டில் உட்காந்துருக்கோம். டே வந்து கேட்குறாரு, ஜிகே நீ படுக்கலையா அப்படின்னு கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாதது, நான் உட்காந்துருப்பேன் படுத்திருப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. டேவும் பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லுவான், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஜேகே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டே வந்து அப்படியே உட்காந்துட்டு, ஜேகே இங்கே பாரு, என்ன ஆச்சு, நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக கேட்கவும், ஜேகேக்கு வருது பாருங்க கோபம். எந்திரிச்சு ஒரு பெல்ட் அங்கே இருக்கும் ஓகேவா, அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு டேவை சப்பம் ஒரே அறதான். டே வந்து அப்படியே வந்து விழுந்துட்டாரு. அந்த வாலோட சைட் கார்னரில் வந்து விழுந்துட்டாரு. அந்த பெல்ட்டோட ஆச்சு வந்து டேவோட கையில் அப்படியே தெரியுது. ஜிகே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நக்கலான ஒரு ஸ்மைல் தான். இங்கே பாரு, என்கிட்டலாம் வச்சுக்கிற வேலையை வைக்காத சரியா, ஏன்னா இப்போலாம் மறுபடியும் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு மேலே நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு போய் பெட்டில் வந்து படுத்து தூங்கிறாரு. டே வந்து அப்படியே அழுகிறாரு முட்டி போட்டுட்டு, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறது, இவனை லவ் பண்ணிவிட்டு ஒன் சைடு லவ் வேறு லவ் பண்ணிவிட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கான், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. டேக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அழுதுக்குள்ளே அப்படியே தூங்கிருச்சு அங்கேயே அந்த கார்னர்லேயே. ஜேகேவும் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அவர் தூங்கிட்டார். ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் வரையும் டே வந்து அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு, குளிக்கிறாரு. ஸோ அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். டே வந்து எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் ஒன்றுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டார். டே வந்து லைட்டாக அப்போ தான் முழிச்சிட்டு பார்க்குறாரு. கையை அவ்வளோ சிவந்திருக்கு, கை ஃபுல் அந்த கையை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போய் ஆயில்மெண்ட் வந்து தடவிட்டு இருக்கவும், ஜேகே வந்து பின்னாடி வராது. பின்னாடி வந்துட்டு, என்ன நேற்று அடி பத்தலையோ, என்ன வேணுமோ அப்படின்னு வந்து கேட்கவும், டேக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜேகே நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ வந்து என்னை அழிக்கிற அப்படின்னு வந்து கேட்கவும், இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன், நீ என் விஷயத்தில் தலையிடுற வரையும் நான் இப்படி தான் பண்ணுவேன், என் விஷயத்தில் தலையிடாத அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும்
நான் நிறைய சித்திரவதைப்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டே வந்து ஆனா ஜிக்கி அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆனா ஆவனா இன்னும் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குவோம். அது அது வந்து அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, இந்த கிருமை வச்சு என்கிட்ட வந்து எதுவும் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு வந்து சொல்லுவான். டே அதுக்கு ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, இழுக்காத, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகேவும் வந்து வெளியில் போயிட்டாரு. டேவும் உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாரு. நீ இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிறாரு. தேவும் அவரோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி நம்ம வாழ்க்கை இப்படி தானோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸோ வேலை பார்த்துட்ருக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. என்னடா பண்ணுறது, நம்ம ட்ரூவாக தானே லவ் பண்ணோம், எங்களுக்கு லவ் ஃபீல் வரலன்னா நம்ம லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறானு அப்படின்னு வந்து டேவோட மனசுக்குள்ள அவ்வளோ வலிக்குது. ஏன்னா டே வந்து உண்மையாக லவ் பண்ணியிருப்பார், ஒன் சைடாக இருந்தாலும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பார். பட் ஜேகே வந்து அதெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இதை பண்ணிடுவார். ஸோ டேவும் வந்து இதை தான் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு ஒன்றுமே புரியல டேக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் டைம் தான் ஜேகே வராரு. வந்துட்டு டே இங்கே பாரு, நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே எங்கா? அதுக்கு ஜேகே வந்து இங்கே பாரு, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க அவசியம் வந்து என்கிட்ட கிடையாது. உன்னை கிளம்ப தான் சொன்னேன், கிளம்புற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். டே வந்து ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, கிளம்புனா கிளம்பு, அடி வாங்கிடாத அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேபிள் லைட்டாக பயந்துட்டு கிளம்பிட்டு கீழே வராரு. கீழே வந்தோடனே கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லுவோம். கிளம்பிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டோம். 2 பேருமே காரை எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் போகிறாங்க. கிளப்பு தான். ஸோ கிளப்புக்கு போவோம். டேக்கு வந்து லைட்டாக ஷாக். ஏன்னா அவர் கிளப்பு பக்கம் அந்த பக்கம்லாம் போனதே கிடையாது. ஜேகே இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, தொண்ணன்னு கேள்வி இருக்காத, ஏதாச்சும் பண்ணிட போகிறேன், அமைதியாக வா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஜேகே அப்படின்னு வந்து அவரும் வந்து ஜேகே கூடயே போகிறாரு கிளப்புக்குள்ளே. ஸோ கிளப்பில் அவ்வளோ சாங்ஸு, பார்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஜேகேவும் வந்து ஒரு பர்சனை பார்த்துட்டு அங்கே போகிறாரு. அந்த பர்சன் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு வந்து 2 பேருமே உட்காடுறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லை, நான் அப்புறம் கூட சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஜேகே வந்து அப்படியே விடுறாரு. டேவும் என்ன சொல்ல மாட்டானா, என்ன அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல மாட்டானா அப்படின்னு டேவோட மனசுக்குள்ளே. ஆனால் ஜேகே அதெல்லாம் சொல்லலை. அவர் பாட்டுக்கு அவர் என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. டேவும் வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே வந்து நிறைய பர்சன்ஸ் இருக்காங்கள்ல. ஸோ ஒருத்தன் வந்து அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே தள்ளாடி வந்துட்டுருக்கான் டே பக்கத்தில். ஜேகேவும் கண்டுக்கல. டே வந்து பார்க்குறான், ஏங்க என் பக்கத்தில் வரான் அப்படின்னு வந்துட்டு, என்ன ஸ்வீட்டி தனியாக உட்காந்துருக்க மாதிரி தருதோ, நைட் ஸ்டேன் வரியா, ஏன்னா டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கேட்குறான். ரொம்ப பகிர்ந்துக்கலாமா அப்படி இப்படி என்னென்னமோ கேட்குறான். டேக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக வருது. யாரா நீ அப்படின்னு கோவம் பற்றிக்கிட்டு வருது. ஜேகே அதில் வந்து காதில் வாங்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த பர்சனை ஈவலாக பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே ஓட்டம் தான். 2 பேருமே ஓடுறாங்க, தெரு ஃபுல்லாக ஓடுறாங்க. ஜேகேவும் ஓடுறாரு. அவருக்கு முன்னாடி அந்த பர்சன் டேவை வந்து ஒரு மாதிரி ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னால அந்த பர்சனும் ஓடுறான். 2 பேருமே ஓடுறாங்க. ஜேகேக்கு பின்னாடி டேவும் வந்து ஓடுறாரு. ஜேகே நில்லு, ஜேகே விடு, ஜேகே விட்டுரு ஜேகே அப்படின்னு வந்து அப்படியே கத்திட்டே ஓடுறாரு. ஜேகேலாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை வந்து கண்டினியூ பண்ணி ஓடிட்டு இருக்காரு. நில்லுடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு சமயத்தில் வந்து அந்த பர்சன் வந்து அந்த கம்பி மாதிரி இருக்கும்டா, அந்த கம்பிக்கிட்ட அப்படியே மாட்டிக்கிட்டார். ஸோ மாட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜேகே அவ்வளோ டார்க்காக ஒரு கண் இருக்குல்ல, அவ்வளோ டார்க்காக இருக்குது.
ஸோ அந்த பர்சன் வந்து அந்த கண்ணை பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு அவ்வளோ ஈவலாக இருக்குது, ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது அந்த கண்ணு. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி பயப்படுறேன். சார் சார் விட்டுருங்க சார், நான் தெரியாமல் தான் சார் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பாரு, நீ கேட்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் எடுக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜிக்கி ஜிக்கி நிறுத்து ஜிக்கி, இன்னும் ஜிக்கி பண்ணுற, நான் ஜிக்கி பண்ணுறேன், விட்டு ஜிக்கி விட்டு ஜிக்கி அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, இப்போ நீ அமைதியாக இருக்கியா, உடனே கொள்ளடா அப்படின்னு சொல்லுவான். வந்து லைட்டாக கப்பச்சிப்புன்னு ஆகிட்டாரு அப்படின்னு. அப்புறம் வந்து ஜிக்கி வந்து அந்த நைஃபை எடுத்துட்டு அந்த பர்சனை வந்து குத்துறாரு. அப்படியே சதன்னு குத்துறாரு. அதெல்லாம் பார்க்குறாரு. அவ்வளோ பிளட்டு அங்கே இங்கிட்ட அங்கிட்ட வந்து குத்தி அவர் வந்து என்ன சொல்லி குத்துறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தால் அவனை வந்து கூப்பிடுவேன், என்ன அப்படின்னு வந்து சொல்லி அப்படி குத்துறாரு. ஏன்னா அவனை கேட்குதா அப்படின்னு அப்படி குத்துறாரு. அவ்வளோ வெறி. ஜேகேக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ வேகமாக குத்துருவார். குத்தி கொலை பண்ணி முடித்தோன்னா ஜிக்கி வந்து எழுந்திரிச்சிட்டு தேவெல்லாம் கண்டுக்கல, அவரை பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. தேவும் எதுவும் பேசலை, அவர் பாட்டுக்கு அவர் கூடயே வராரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி நம்ம சீனை நம்ம வீட்டுக்கு காமிச்சோன்னா, வீட்டில் தான் ஜிக்கி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கையில் பிளட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காரு. டேவும் லைட்டாலாம் ரொம்ப பயந்துட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த பிளட்டு இப்போ அவன் என்ன பண்ணான், இப்போ ஜேக்கிக்கு என்ன பண்ணான், ஒரு மாதிரி ப்ராசஸ் ஆக டேக்கு ரொம்ப லேட் ஆகுது. அந்த ப்ராசஸ்லாம் பண்ண டேக்கு என்னென்னமோ வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து வந்து ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி ஜேகே கையில் வந்து கொடுக்கவும், ஜேகே வந்து இன்னமும் கோபத்தில் தான் இருக்கார். ஜேகே வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ அடுத்த தாட்டி நான் வந்து எங்கேயுமே உன்னை கூப்பிட மாட்டேன், நீ வீட்டுக்குள்ளேயே நான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ஹவுஸ் அரெஸ்டா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், ஒன்று இப்படி பார்க்குறவங்களாம் பார்த்தா எனக்கு பத்திட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜிக்கி அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றும் இல்லை போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிக்கி வந்து ஒரு மாதிரி போகிறாரு ரூமுக்கு போய் படுத்து தூங்குறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டேஸஸும் அப்படியே போகுது. ஸோ இப்படி தான் டேக்கு கொஞ்சம் நிறையாவே ஃபைட்டு, நிறையா ஒரு மாதிரி ஜேகே வந்து டேவை வந்து டார்ச்சர் பண்ணுவார். ஸோ ஒன் டே என்ன நடக்குதுன்னா, ஜிக்கி வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் இருக்கார் டே மேலே. டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெரிய தப்பு வந்து பண்ணிட்டாரு. ஸோ ஜிக்கிக்கு வந்து அந்த கோட் சொன்னேன்ல, பெரிய லாங் கோட் பிளாக் கலர், அந்த கோட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட்டு மாதிரி, அந்த ஃபுட்டு வந்து கரை போகாதுல்ல. ஸோ அந்த ஃபுட்டு வந்து கொட்டவும் ஜிக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜிக்கி வந்து எதுவுமே பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக கிச்சனை போகிறாரு. சூடு வைக்கவாங்களா, அந்த இதை எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே சூடு வைக்கிறாரு. டீ வந்து கத்துறாரு, ஜிக்கு விடு அப்படின்னு கத்துறாரு. அவ்வளோ அப்படி வச்சு இழுக்கிறாரு அந்த சூடு இருக்குல்ல. ஸோ அப்படி வச்சு இழுக்கிறாரு. ஜேகேவோ ஈவேறக்கவே பார்க்கலையே, கையில் ஒன்று வச்சுருக்காரு, காலில் ஒன்று வச்சுட்டாரு. ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு அழுகிறாரு. ஜேகேலாம் ஆனால் கண்டுக்கவே இல்லை, ஒரு பாட்டுக்கு வைக்கிறாரு. ரெண்டுமே அதுவும் ஒரு தாட்டி வச்சா பரவாயில்ல, அதுமேலேயே இன்னொரு தாட்டி வந்து வைக்கவும் டீ வந்து கத்துறாரு, ஜிக்கி விடு வலிக்குது ஜிக்கி விடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜிக்கி எல்லாம் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு வச்சு அவர் பாட்டுக்கு அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. டீ வந்து அப்படியே கத்தி அழுகிறாரு. ஜிக்கி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லி அப்படியே அழுகிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல, அவருக்கு அந்த கை எல்லாமே ஷிவர் ஆகுது. அந்த அவ்வளோ வச்சு சூடு இழுத்து விட்டார்ல, அதுவும் 2 டைம்ஸு. 1 டைமாக ஓகே
ஓரளவு எரியும். பட் 2 டைம் வந்து ஒரு மாரி எரியுது. டேக்கு ஒரு மாரி வலிக்குது. என்னடா பண்ணேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ உட்காந்து அழுகுறாரு. தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே அழுகுறாரு. அழுதுட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாரு. அ டே ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவர் அத பார்த்துட்டு தான் போறாரு. அதெல்லாம் கண்டுக்கல. "ஃபெயிண்ட் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அ அப்படியே கொஞ்சம் வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. டே வந்து மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். அவர் வந்து எந்திரிக்கல. ஒரு மாரி அவருக்கு ஒரு மாரி இருக்கு. ஸோ ஜேகேவும் வந்து நைட் டைம் ஒரு 8:00 வராரு. அப்பதான் டே வந்து லைட்டா வந்து முழிக்கிறாரு. அவரால வலி தாங்க முடியல. ஒரு மாரி எரியுது. ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாரி கத்துறாரு. ஒரு மாரி பெயின்ல. அது கத்தவும் ஜேகேக்கு இன்னும் காண்டாகுது. டேய் கத்தாத அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இன்னும் வேணுமா? அப்படின்னு வந்து ஒரு மாரி கேட்குறாரு. அ டீயத பார்த்துட்டு ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாரி அ அப்படியே மர்மர் பண்றாரு. அவரால அந்த வலி தாங்க முடியல. சுத்தமா தாங்க முடியல. ஒரு மாரி வலிக்குது, எரியுது. ஒரு மாரி இருக்கு டேக்கு. அப்புறம் ஜிகே அதெல்லாம் பார்த்துட்டு, "இங்க பாரு வலிக்குது, 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 வலிக்குதுன்னு இப்ப பொலம்பிட்டு இருந்துட்டு வச்சுக்கோயேன், மறுபடியும் எடுத்து சூடு வச்சுருவேன்" அப்படின்னு வந்து சொல்லவும், ஜிகே ஜிகே அப்படின்னு வந்து ஒரு மாரி அ தனக்குள்ளேயே புலம்புவாங்கல்ல, அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அ ஜிகேக்கு ரொம்ப காண்டாகுது. "டேய் நிறுத்து அப்படின்னு வந்து ஒரு மாரி கத்துறாரு. கத்தவும் டே வந்து ஒரு மாரி இன்னும் ரொம்ப மர்மர் பண்றாரு. ஜிகே 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 அப்படி கத்துறாரு. லைட்டா லைட்டா கத்துறாரு. அ ஜிகே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி ஆகுறாரு. ரொம்ப டென்ஷன்லாம் ஆகுறாரு. "ஜி டே நிறுத்து எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு மாரி சொல்லவும், அ டே வந்து நிறுத்தல. ஒரு மாரி மர்மர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிகே 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 ஜிகேன்னு மர்மர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிகேவால ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு அவரு. டென்ஷன் ஆயிட்டு டேவோட கைய புடிச்சுட்டு அப்படியே நிக்க வச்சுட்டு, "என்ன?" அப்படின்னு வந்து ஒரு மாரி கேட்குறாரு. ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. சும்மா கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாரு. "என்னடா எப்போ பார்த்தாலும் மாமா பண்ணிட்டே இருக்க ஜக 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 ஜகன்னு. நான் இங்கே தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி இருக்காரு அவரு. ஜேகே வந்து "என்னடா?" அப்படின்னு வந்து ஒரு மாரி வேற மாரி இப்ப கேட்குறாரு. "என்ன?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. "ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லுவான். "என்ன?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. "ஏன் ஜேகே எனக்கு இப்படி சூடு வச்ச?" அப்படிங்க. இனி அவ்ளோ டென்ஷன் ஆகுனானா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு மாரி சைக்கோ மாரி சொல்றாரு. ஜேகே "நீ என்ன சைக்கோவா?" அப்படின்னு. "ஆமா. சைக்கோ தான்" அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்லிட்டாரு. டே வந்து ஒரு மாரி ஷாக். "ஜிகே உண்மையாவா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா. நான் சைக்கோ தான்" அப்படின்னு சொல்லுவோம். "ஆ ஜிகே" அப்படின்னு சொல்லுவான். "என்னடா?" அப்படின்னு வந்து ஒரு மாரி கேட்குறாரு. "இப்ப என்ன? உனக்கு இன்னும் மறுபடியும் ஒரு நாள் சூடு வைக்கணுமா?" அப்படின்னு வந்து ஒரு மாரி கேட்குறாரு. தேவால இத கேட்டுட்டு ரொம்ப அழுகுறாரு. அப்படியே மொட்டை போட்டுட்டு இந்த அ அந்த கார்னர் இருக்குல்ல, அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. "ஜேகே என்ன ஜேகே பண்ற?" அப்படின்னு அழுகுறாரு. ஒரு மாரி அங்கங்க நெறைய காயம்லாம் இருக்கு. ஹெட்டு கிட்ட, டோ கிட்ட, கை கிட்ட, அப்படியே கால் கிட்ட, கால் முட்டி கிட்ட அவ்ளோ காயம் இருக்கு. இன்னும் பின்னாடி முதுகுகிட்ட மட்டும் தான் காயம் இல்ல. எல்லா இடத்துலயும் வந்து ஃபுல்லா காயமா இருக்கு. ஜெக்கி அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நக்கல் ஸ்மைல் தான் பண்ணிட்டு போயிட்டாரு. ஈவிலா ஒரு ஸ்மைல் பண்றாரு. உனக்கு இதுக்கு மேல தான் ஆரம்பமே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவர் வேலைய போயிட்டாரா. தேவன் என்ன பண்றாரு? அப்படியே உட்காந்து அழுகுறாரு. "என்னதான் நான் பண்ணேனோ? நான் இவரை லவ் பண்ணது தப்பா? அது என்ன பண்றது? கல்யாணமும் பண்ணியாச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. லவ் பண்ணிட்டேன். விட்டு போகவும் எனக்கு மனசு வரலையே" அப்படின்னு வந்து ரொம்ப அழுகுறாரு. என்னதான் பண்றது? இவரை மாத்த முடியாதா? அப்படின்னு வந்து ஒரு மாரி டேக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை நரகமா மாறிடுச்சே அப்படின்னு வந்து
அப்படியே ஒரு மாதிரி நினைக்கிறாரு பாஸ்ட்டு. அவரோட பாஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அவரோட பாஸ்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சைல்ட்ஹுட்டில். அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ் அந்த ஒர்க்கு பார்க்குற வரையும் ஹ டே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பார், ஒரு மாதிரி ஜாலி பர்சனு. அப்படி இருந்த டேவை ஜேகே வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தி டேவை வந்து இப்படி வந்து சித்திரவதை படுத்திட்டு இருக்காரு ஜேகே வந்து. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் எங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுதான் என்னன்னா, அந்த எஃப்எஃப் வந்து ஒரு 2 பார்ட்ஸில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரில. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கதை வந்து பெருசாக இருக்குது. ஸோ நான் குட்டி குட்டியாக போடுறனால உங்களுக்கு அவ்வளோவா வந்து ரீச் ஆகலை. ஸோ நான் வந்து அந்த எஃப்எஃப்க்கு 20 மினிட்ஸ் வச்சு சீக்கிரமாக வந்து நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? முடிச்சிட்டேன்னா அடுத்து ஃபுல்லாக வந்து ஒன் ஷாட் தான். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் 11க்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு, 12க்கு எக்ஸாம் முடிய போகுது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஓகேவா? பாய் பாய்.